ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். ஒரு சில பேர் என்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட நெல்சனுக்கு ரொம்ப அதாவது பண்டா காட்டிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நெல்சனுக்காக நாங்கள் ஏன் இந்த காணிக்கை கொடுக்கணும்னு. நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான். அற்புதர் இயேசு டிவி கடவுளோட டிவி, இது இயேசு ஆண்டவரோட டிவி. ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு தரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கை இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்கிறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் ஜீசஸ் ஹெல்ப்ஸ், அக்கவுண்ட் நம்பர் 8033100001956956, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் பிரான்ச் வாஷர்மேன் பெட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565665, IFSC code SBI N 0001794,
Branch, New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Esu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இல்லாதபடிக்காய் உற்சாகத்தோடு கண்ணீரையும் வேதனையும் ஒப்பு கொடுத்து கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார் என்று பாடுவோம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடு விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடு விலகிடா. எல்லோரும் கரங்களை தட்டி கொண்டு உற்சாகத்தோடு நம்ம அதிலே வந்திருக்கிற இந்த தெய்வம் அப்படியே கண்களை மூடி உற்சாகத்தோடு துதிக்க போகிறோம். எல்லோரும் 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 நன்றி 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 நன்றி. எல்லோருடைய வாயிருந்து இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே 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 இயேசு இயேசுவே 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 இயேசுவே. இயேசு என்றாலே அற்புதங்கள் உண்டு. என் தெய்வ ஜனமே, அதிசயத்தின் தெய்வம் நம்மதிலே இருப்பதனால நம்மையும் கிட்டவத்தில் இருக்கிற யாவரை ஒப்பு கொடுத்தவண்ணமா, அந்த தெய்வீக சன்னிதானத்தினை ஒப்பு கொடுத்தவண்ணமா, நொறுங்கி போன உள்ளத்தோடு நீ வந்திருக்கலாம். இதோ இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவே இயேசுவே இயேசுவே. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையாய், இன்று குறையெல்லாம் நீக்குவார் என்று உற்சாகத்தோடு நொறுங்குண்ட நெஞ்சமே, நொறுங்குண்ட நெஞ்சமே கூப்பிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, இன்று குறையெல்லாம் நீக்குவா, இன்று குறையெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடு விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாடு விலகிடா.
அப்படியே கண்களை மூடி வேணுமா, கரங்களை மேலே உயர்த்தி, எல்லோரும் கரங்களை மேலே உயர்த்தி வேணும், அப்படியே துதிக்க போகிறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லோரும் 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 கண்களை மூடி வேணுமா, எல்லோரும் 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 கண்களை மூடி வேணுமா. சோத்திரம் 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 துதிப்போம். கண்களை மூடி வேண்டாமாய் துதிப்போம். வேடிக்கையின் நேரம் அல்ல என் சகோதரனே சகோதரியே, வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. என் தெய்வம் நமதிலே இறங்கி வந்திருக்கிற தெய்வம், நமதிலே வந்திருக்கிற தெய்வம், நற்கருணை நாதராய் நமதிலே வீற்றிருக்கிற தெய்வம், நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்ன தெய்வம், இதோ என்னை உண்போருக்கு பசியே இராது என்று சொன்ன தெய்வம், இதோ அகரமும் நகரமும் நானே என்று சொன்ன தெய்வம், தொடக்கமும் முடிவும் நானே என்று சொன்ன தெய்வம், இதோ நம்மதிலே வந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த தெய்வம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமையோடு வேதனையோடு கண்ணீரோடு நோயோடு நொடியோடு வந்திருக்கிற எல்லோரும் வாருங்கள். ஏதோ இன்றைக்கு ஏதோ தாயுடைய நாள், ஏதோ அன்னை மரியாளின் நாள். ஒப்பு கெடுப்போ, தாயின் வழியாக ஒப்பு கெடுப்போ. ஏதோ அந்த தாய் விசுவசித்தது போல கடவுளால் இயலாத ஒன்றுமே இல்லை, கடவுளால் இயலாத ஒன்றுமே இல்லை, கடவுளால் இயலாத ஒன்றுமே இல்லை. அதிசயத்தின் தெய்வம் நம்மதிலே இறங்கி வந்திருக்கிறது, அதிசயத்தின் தெய்வம் நம்மதிலே குடிகொண்டிருக்கிறது. ஏதோ அவரை ஆராதிக்கிற நேரம், அற்புத ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற நேரம், தேவ பிரசன்னம் நம்மதிலே இறங்கி வருகிற நேரம், தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளுகிற நேரம். அப்படியே துதிப்போம். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி. அப்படியே அமர்வோமா? இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, திருவெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் இன்றைய நாளினுடைய வாசகத்தில் வாசிக்க கேட்டோமே, புதிய வானகத்தையும் புதிய மண்ணகத்தையும் நான் கண்டேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாவற்றையும் புதியனவாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாவற்றையும் புதியனவாக நான் மாற்றுவேன். ஓ, அந்த தெய்வம் அதிசயத்தின் தெய்வம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மகான தெய்வ பிள்ளைகளை, புதிய எண்ணங்கள், புதிய வார்த்தைகள், புதிய செயல்பாடுகள் கொண்டவர்களால் ஏதோ உத்வேகத்தோடு ஆசீர்வாதங்களோடு நாம் நம்ம வாழ்க்கையை கடந்து செல்ல ஒப்பு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு நேரம் இது. ஆசீர்வாதத்தின் நேரம், இது வல்லமையின் நேரம், இது தேவ கிருபையின் நேரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற ஒவ்வொருவருக்கும் வெற்றி நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அன்பான தெய்வ பிள்ளை, நம்முடைய கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி நேராக அமர்ந்து கொள்வான். கண்களை மூடியவனமாய் நேராக அமர்ந்து கொண்டு ஏதோ நம் மனக்கண் முன்பாக ஏதோ அந்த நற்கருணை நாதரை நாம் மனதில் கொள்வான். இந்த இயேசு, என்னை தேடி வந்த இயேசு, இங்கிங்கெனாதபடி எங்கும் வியாபித்திருக்கு பராபரமே என்று தாய்மானடிகள் சொன்னது போல, உலகம் முடிய மட்டும்
நான் உங்களோடு இருக்கிறேன், உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இதோ இன்றைக்கு நம்மதிலே இறங்கி வந்திருக்கிறார். இந்த தெய்வம் நம்மை பார்த்து, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட போவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெய்வம் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதே மகனே, மகளே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்திலே இருக்கிற சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் அந்த தெய்வீக சன்னிதானத்திலே சமர்ப்பணமாக்குவாம். எல்லாவற்றையும் காண்கிற தெய்வம், எல்லாவற்றையும் காண்கிற தெய்வம், ஏதோ நம் வேதனைகளை அறிகிற தெய்வம், கண்ணீரை துடைக்கிற தெய்வம், கதறலை கேட்கிற தெய்வம். இதோ அந்த இயேசுவை நோக்கி நாம் பார்க்கிற பொழுது எல்லாம் ஆசீர்வாதமாக மாறி போகும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். நமது இரண்டு கரங்களையும் அகல விரித்துக் கொள்வான். கண்களை மூடிய நிலையில அமர்ந்த வண்ணமாய், ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஏதோ இந்த நேரத்தை பரிசுத்த ஆவியனுடைய கரங்களிலே நம்மையும் நம் குடும்பத்தில் இருக்க யாவரையும் ஒப்பு கொடுத்து பக்தியோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்த ஆவியே, மன உருக்கத்தோடு ஆன்மாவின் ஆன்மாவே, கண்களை மூடி வண்ணமாய் உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஒப்புக்கொடுப்பா, தேவ பிரசன்னத்திலே ஒப்புக்கொடுப்பா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இதோ இன்றைக்கு மாதத்தினுடைய 24ஆம் தேதியாகிய இன்று இதோ அன்னை மரியாளின் திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறேன். நான் அந்த மன்னை மரியாள் தன் உதிரத்திலே தாங்கிய நற்கருணை நாதர் நீரல்லோ, நற்கருணையின் தெய்வம் நீரல்லோ. உம்மை நான் ஆராதிக்கிறேன். இதோ பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளையும் வரங்களையும் எனக்கு தாரும். இதோ என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் கணவனை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும். இதோ எனக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ யாவரையும் இன்றைக்கு ஆசீர்வா நிரப்பும். இங்கே வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் செல்லக்கூடாது சுவாமி. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொருவரும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல வேண்டும். இவைதான் அந்த யாக்கோபு இதோ தன்னோடு போரிட வந்திருக்கிறவர் தெய்வம் என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் அவரது பாதங்களை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட போவதில்லை, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட போவது இல்லை என்று ஜெபித்தது போல ஏதோ தெய்வ ஜனமே நாம் ஜெபிப்போம். நமது குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நமது கண்ணீரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நமது நோய் நொடிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நமது கடன் தொல்லைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஏதோ நம்ம குடும்பத்திலே நிம்மதியற்ற நிலையினை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரீட்சை எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்கு ஜெபிப்போம். பரீட்சையை முடித்து விட்டு இருக்கிற அந்த பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக நாம் ஜெபிப்போம். ஒருவரும் வெறுமையாய் செல்லக்கூடாத அளவுக்கு ஆண்டவரே எங்களை அபரிவிதமாய் நிரப்பும் என்று சொல்லி என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும் என்று நாம் பாடல் பல்லவியை பாடும். என்னை ஒளிரச் செய்து என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும், என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் நிறைவா, உந்தன் திருவுள படி என்னை நடத்தும். எல்லோருமா பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். கண்களை மூடி வண்ணமாய் அமைதியில் நம் ஒவ்வொருடைய தேவைகளுக்காய் ஜெபிப்போம். நம் குடும்பத்திலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கூறுவோம். இதோ நம்மை பார்த்து அந்த தெய்வம் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட போவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தெய்வம் உன் அருகிலே இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இதோ இந்த தெய்வம் நம்மோடு கூடவே இருந்து பலப்படுத்துகிற தெய்வம் அல்லவா? உங்களுக்கு சமாதானம் என்று உயிர்ப்பின் செய்தியை சொல்லுகிறது. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்குள்ளே உங்களுக்கு வெளியே சமாதானம். அந்த சமாதானத்தின் தெய்வம் நம்மை வழிநடத்த ஒப்புக்கொடுப்போம். இயேசுவை கவனித்து பார்ப்போம்.
அருள்நாத இயேசுவை நாம் கவனித்து பார்ப்போம். இயேசு நம்மதிலே இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார். நம்மை தொட்டு குணப்படுத்தவே வந்திருக்கிறார். நம்மை காண்கிற தெய்வம், நம்மை காண்கிற தெய்வம், நம்மை விட்டு விலகாத தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கும் தெய்வம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து செபிப்பான். எல்லோரும் முழந்தால் படிடுவான். இயேசுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர். எல்லோரும் கரங்களை மேலே வைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா என்ற பாடலை மனவுருக்கத்தோடு பாடி ஆண்டவருடைய சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்று செல்லுகிற அற்புதமான ஒரு நேரம். எனவே விண்ணப்பத்தை கேட்பவர் என்ற மனமாய் சேர்ந்து மன பக்தியோடு மன உருக்கத்தோடு ஆசீர்வாதங்களையும் தொடுதலை பெரும்பொருட்டு நாம் பாடி செபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் இயேசையா. மீண்டுமாய் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் இயேசையா. ஆண்டவரே, உம்மால் கூடும் சாமி, உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் நலம் பெறுவேன். எத்தனையோ வேதனையிலே நான் வந்திருக்கிறேன் சாமி. எவ்வளோ கண்ணீரோடு துக்கத்தோடு பாரத்தோடு நான் வந்திருக்கிறேன் சாமி. இன்றைக்கு 24ஆம் தேதியாக இருக்கிற மாத்திரத்தில் இதோ தாயின் வழியாக பரிந்துரை கிடைக்கும் என்பதனால் நான் ஓடோடி வந்திருக்கிறேன் சாமி. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நான் நலம் பெறுவேன்.
உம்மால் கூடும் சாமி, எல்லாம் கூடும் ஆண்டவரே என்று பாடுவான். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவர், மனவிருக்கத்தோடு பாடுவோம். சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. இயேசுவே, என் ரட்சகரே, ஆவியானவரே, என் மீது இரக்கவையும். இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். இதோ நான் மனம் உடைந்து போய் வந்திருக்கிறேன். யாரிடம் போவது, என்ன கேட்பது, எப்படி வாழ்வது என்று தெரியாமல் புரியாமல் இன்றைக்கு நான் தெய்வீக பிரசன்னத்தை தேடி வந்திருக்கிறேன். நீ மனதுருக்கம் உடைய தெய்வம் அல்லவா? உள்ளம் கலங்காது என்று சொன்னீர் அல்லவா? உள்ளம் கலங்காது என் சகோதரனே, என் சகோதரியே என்று சொன்னீர் அல்லவா? மனதுருக்கம் உடைய தெய்வமே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயங்களை செய்யும், என் வாழ்க்கையை மாற்றும், என்னை சுகப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும் என்ற மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே என்று பாடுவான். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. இயேசுவை கவனித்தவா, என் அருள்நாத இயேசுவை கவனித்தவா, எனக்கு சுகம் கிடைக்குமா என்று நீ நினைக்கிறாயா? தெய்வம் என்னை ஆசீர்வதிக்குமோ என்ற தயக்கத்தோடு நீ வந்திருக்கிறாயா? சோர்ந்து போகாதே, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லுகிறார். என் தெய்வ ஜனமே, என் தெய்வ பிள்ளைகளே, சித்தம் உண்டு சுத்தமாக, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லுகிறார். வேதனை நிமித்தம் யார் உனக்கு உதவி செய்வார் என்று நினைக்கிறாயா? இதோ இந்த தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர் என்று பாடுவான். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர். ஆமென். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர்,
ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. என் தெய்வச்சனமே, உன்னை தேடி வந்திருக்கிற தெய்வத்தை பார். நம்மத்திலே நற்கருணை நாதராய் வீற்றிருக்கிற இந்த தெய்வத்தை ஏறெடுத்து பார். உன் நோய்களை சிலுவையிலே சுமந்த இயேசுவை கவனித்து பார். நமது நோய்களையும் பிணிகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த என் அருள்நாத இயேசுவை கவனித்து பார். தன்னையே உணவாக வழங்கிய நற்கருணை நாதரை கவனித்து பார். என்னை உண்போருக்கு பசியே இராது என்று சொன்ன தேவாதி தேவனை நீ கவனித்து பார். ஆண்டவரே, என்னை ஒப்புக்கிட்டுக்கிறேன். ஆண்டவரே, என் நோய்களை ஒப்புக்கிட்டுக்கிறேன். உச்சன் தலையிலிருந்து குதிகால் வர எனக்கு பல்வேறு வியாதிகள் இருக்கிறது சாமி. யாவற்றையும் ஒப்புக்கிட்டுக்கிறேன், யாவற்றையும் ஒப்புக்கிட்டுக்கிறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் ஐயா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. உம் காயத்தால் சுகமானேன், ஒரு கோடி சோத்திரமே. உம் காயத்தால் சுகமானே. Thank you Jesus. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா, ஒரு கோடி சோத்திரமே. ஐயா, ஒரு கோடி சோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. மனவிருக்கத்தோடு சுகம் தருபவர். மனவிருக்கத்தோடு மீண்டும் மீண்டுமாய் மீண்டும் மீண்டுமாய் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டுகிற நேரம், இது ஆசீர்வாதத்தின் நேரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக்கொண்டு, இயேசுவே என்னை ஆசீர்வதியோ, இயேசுவே என்னை ஆசீர்வதியோ, இயேசுவே என் குடும்பத்தை ஆசீர்வதியோ. நான் சோர்ந்து போனேன், நான் பலவீனமாய் வந்திருக்கிறேன், நான் உடைந்து போன மக்களமாய் வந்திருக்கிறேன். ஏதோ என்னை சேர்ந்தவர்கள் என்னோடு இன்றைக்கு இல்லை. ஏதோ நான் வெறுமையை சந்திக்கிறேன், வேதனையை சந்திக்கிறேன். என்னோடு வாழ்ந்த இன்று என்னோடு இல்லை. எனக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்கள் யாருமே என்னிடத்திலே இல்லை. ஆண்டவரே, நான் ஒரு தனி கட்டையாய் இருக்கிறேன் சாமி. ஐயா, நான் தனி மரமாய் நான் இருக்கிறேன். வெட்டுண்ட மரமாய் நான், வெட்டுண்ட மரமாய் வேதனையிலே சுட்டு தவிக்கிறேன் சாமி. என்னை ஆசீர்வதியும் அப்பா, என்னை ஆசீர்வதியும் தெய்வமே. இதோ கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், வேதனையோடு
ஜெபிக்கிறேன். சோதனைகளோடு நான் வந்திருக்கிறேன், எதிர்பார்ப்போடு நான் வந்திருக்கிறேன். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, அதை தேடி நான் வந்திருக்கிறேன், நம்பி நான் வந்திருக்கிறேன். கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்ற தாய் மரியாள் விசுவசித்தது போல நானும் விசுவசிக்கிறேன் சாமி. அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, நான் விசுவசிக்கிறேன் சாமி. என் குடும்பம் நலம் பெறட்டும். ஏதோ என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நலவடைவார்களாக. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏதோ எனது உச்சன் தலையது குதிங்கால் வர தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆசீர்வாதம் என்னோடு தங்கட்டும். நிம்மதியை நான் பெற்றுக்கொள்ளட்டும். நன்றி சாமி. சோதீரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மாண்பியர் கீதம். மாண்புயர் இருவருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலங்களாலே மனிதனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய தானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. அன்பான தெய்வ பிள்ளைகளை அருள்நாத இயேசுவை நான் உயர்த்தி பிடிக்க போகிறேன். அவரை விசுவாசத்தோடு பார்ப்பவர்கள் நலம் பெறுவார்கள். அவரை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை ஏறெடுத்து பார்ப்பவர்கள் நலம் பெறுவார்கள்.
Yes, friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us, so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Joachim from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, உங்களோட Arpudar Yesu TV ல திரும்பியும் நெல்சன். Friends, Arpudar Yesu TV உங்களோட டிவி. இது Arpudar Yesu TV மூலமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக, இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமா நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த Arpudar Yesu TV வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோன்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆந்தனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565665, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjoachim@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.